அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்யலாம். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. அதனால் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு சூறாவை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரா துஹா. இந்த சூறா ரசூலுல்லாஹுக்கு எப்போ இறக்கப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவுடைய சிறப்புகள் என்ன, இதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சூறாவுடைய சிறப்பு என்னென்னா, யாரெல்லாம் கஷ்டத்தால் கவலையால் நம்முடைய உள்ளமே ஒரு மோசமான நிலையில் இருக்கும்ல, என்னோட இது அவ்வளோதானா, என்னோடய வாழ்க்கையை இனி எந்த மாறுதலுமே ஏற்படாதா அப்படின்னு இருக்கும்போது இந்த சூறா ஓதுறவங்களுக்கு அல்லாஹு தாலா சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்துட்றானா. ஏன்னா ரசூலுல்லாஹும் இதே சுச்சுவேஷனில் அல்லாஹ் நம்மளை மறந்துட்டான். ஏன்னா அவங்களுக்கு 6 மாத காலமாக எந்த வகையும் அல்லாஹ்ட்டேருந்து வரல. அல்லாஹ் நம்மளை மறந்துட்டான், அல்லாஹ் நம்மள்கிட்ட வெறுத்துட்டான், இனி அல்லாஹ் நம்மளை நபியை ஆக்கலை போல, அந்த மாதிரி பல சிந்தனையோட குழப்பத்தோடு இருந்தபோது அல்லாஹு தாலா இந்த சூறாவின் மூலமாக அவளை மகிழ்விச்சான். இன்றைய காலகட்டத்தில் நம்மளும் ஒரு குழப்பத்தில் இருப்போம்ல, நம்மளோட வாழ்க்கை அவ்வளோதானா, நமக்கு ஒரு மாறுதலே கிடையாதா, நம்மளோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சூறாவை நம்ம வழக்கமாக ஓதுனோம் அப்படின்னா அல்லாஹு தாலா நம்மளுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பான். நம்மளோட கவலைகளை சந்தோஷமாக மாற்றுறதுக்கான இது இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் கவலையாலையும் குழப்பத்தோடையும் இருந்தீங்க அப்படின்னா இறைவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த சூறாவை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறா ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அல்லாஹ் நாடினால் உங்களுக்கான சந்தோஷத்தையும் அந்த குழப்பத்துக்கான தீர்வையும் இறைவன் தந்துடுவான். அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, கேட்காகாமல் இந்த சூறாவை ஓதுங்க. இதன் மூலம் ஒரு வெற்றியை இறைவன் நிச்சயமாக தருவான். அல்லாஹ் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பான். சோதனையின் போது நம்ம இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பிப்போம். நம்ம எதை நம்ம சோதனை, இது பெரிய சோதனை அப்படின்னு நினச்சோமோ அதையே நம்மளோட வெற்றியின் ரகசியமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டுறான். ஏன்னா அந்த சோதனையின் போது நம்ம ரப்பை மட்டுமே நெருங்கியிருக்கோம். இந்த நிலையில் நமக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலுமே அது அல்லாஹுடைய அருளாக தான் தெரியும். ஏன்னா அது ஏற்படுத்துறது யார்? கருணையுள்ள அல்லாஹ் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளோட உள்ளத்தில் ஆழமாக பதியும் போது கவலைப்பட மாட்டோம். இந்த சோதனையை இறைவன் நிச்சயமாக நம்மளுக்கு மிக பெரும் அருளை ஆக்கி தருவான் அப்படிங்கிறது மாதிரியே நம்ம போனோம்னா நிச்சயம் அந்த பொறுமை இருக்குல்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில், பொறுமையின் மூலமாகவும் நீங்கள் தொழுகையின் மூலமாகவுமே என்கிட்ட நீங்கள் இதை கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த தொழுகை ப்ளஸ் பொறுமை இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளோட இம்மை மற்றும் மறுமை வாழ்க்கையை நம்ம வென்றலாம். நம்மளோட வாழ்க்கையில் என்ன தேவை? இம்மை வாழ்க்கையிலையும் நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கணும், மறுமை வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நம்ம வெற்றியை கொடுக்கணும். சோதனையின் போது நம்ம அல்லாஹ்வை நெருங்கி அவன்கிட்ட பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவனுடைய அளப்பெரிய உதவி நம்மளை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதன் விளைவாக நம்மளோட துன்பத்திலும் இன்பத்திலும் நமது உள்ளம் அமைதியாகவே இருக்கு. இதுவே ரொம்ப பெரிய அருள், மகத்தான அருள். அவன் நம்மளை நேசித்தான் அப்படின்னா நம்ம அவனை நேசித்தோம் அப்படின்னா அவனும் நம்மளை நேசிப்பான். சோதனை வந்தாலும் துவன்றாதீங்க. நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள்லாம் அவ்வளோ சோதனைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த மாதிரிலாம் சோதனை நம்மளுக்கு கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், எந்த ஆன்மாவையுமே அது தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம சோதனை கொடுக்கறதில்லை அப்படின்னு. இட் மீன்ஸ் தாங்கிக்கிறவே முடியல அப்படின்னா என்ன? அது மவுத்து தான். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த விஷயத்தினால தாங்கவே முடியல, அப்படி கிடையாது. தாங்கிறனால தான் உட்காந்து அந்த வார்த்தைகளையுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். தாங்கவே முடியல அப்படின்னா நம்ம இந்நேரம் இறந்துருப்போம், நம்ம மரணிச்சிருப்போம். அப்போ தாங்கக்கூடிய சோதனையை தான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்துருக்கான். சோதனை வந்தாலும் துவன்றாமல் பொறுமையோடும் தொழுகையோடும் அல்லாஹ்ட்ட உதவி கேட்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த சோதனையை விட பல மடங்கு உதவிகளை அல்லாஹ் நம்மளை கொடுப்பான். இதனால் ஈமானை வலுப்படுத்துங்க.
அல்லாஹ்வின் உதவி அதிகமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி இந்த வல்லுஹா சூரா, அதாவது இந்த சூறாவில் அல்லாஹ் அப்படி என்ன தான் சொல்கிறான், இந்த ரசூலுல்லாஹுக்கு இந்த சூறா கொடுக்கப்பட்ட போது அவ்வளோ சந்தோஷமாக அவங்க மாறினாங்க. அதாவது உங்களை அல்லாஹ் வெறுக்கலை, அல்லாஹ் உங்களை கைவிடவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த சூறா ரசூலுல்லாஹுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். கிட்டத்தட்ட 6 மாதம் ரசூலுல்லாஹுக்கு எந்த ஒரு வஹியுமே இறக்கப்படாத ஒரு நேரத்தில் ரசூலுல்லா அவ்வளோ குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கும்போது, அவ்வளோ மனசோர்வோடு அவ்வளோ கஷ்டமாக கவலையோடு இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை அதிருப்தி அடைஞ்சிட்டான், அல்லாஹ் நம்மளை விட்டுட்டான், நம்மளை நபியாக விரும்பலை போல அப்படின்னு இந்த மாதிரி பல குழப்பங்கள் அவங்களை இருக்கும்போது அல்லாஹு தாலா இந்த சூறாவின் மூலமாக அவங்கள சந்தோஷப்படுத்தினான். இப்போது நம்மளோட வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி ஒரு இதுகளை நம்ம கடந்து வந்திருப்போம். அதாவது என்ன தான் தொழுதாலுமே, என்ன தான் அவ்வளோ திக்ர் செஞ்சாலுமே சில துவாக்கள் அல்லாஹ் இடத்துல கபூலாகவே ஆகாது. இவ்வளோ நம்ம கேட்டோமே ஆனால் அல்லாஹ் கொடுக்கலையே, இவ்வளோ நம்ம இது பண்ணோமே அல்லாஹ் கொடுக்கலையே, அப்படியே நம்ம கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டில் வந்துடும். அப்போ இந்த சூறாவுடைய ஆயத்துக்களையும் இந்த பொருளையும் பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளோட கஷ்டம் காணாமல் போயிடும். இந்த அளவுக்கு ஆறுதலாக அல்லாஹ்வே சொல்கிறான் நம்மளுக்கு. இனி எந்த சோதனை உங்களுக்கு வந்தாலுமே, எந்த கவலை எந்த குழப்பம் வந்தாலுமே இந்த சூறா நீங்கள் ஓதி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஈமானோட முழு நம்பிக்கையோடு இது ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஆயத்து வத்துஹா, அதாவது காலை பிரகாசத்தால். நம்ம மன சோர்வடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் இதுதான். எந்திரிங்க, சூரிய ஒளியை பாருங்கள். வாழ்க்கையில் எல்லாமே அழிவும் இருளும் மட்டும் கிடையாது, நீங்கள் பிரகாசத்தையும் பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து வல்லைலி இதா சஜா, மேலும் இரவு இருளால் மூடும்போது. இரவை அல்லாஹ் இதுக்காக நம்மளுக்கு படைச்சிருக்கான், நம்மளுக்கு ஆறுதலையும் அந்த ஓய்வையும் அளிக்கிறதுக்காக தான் இரவை படைச்சிருக்கான். இன்றைக்கி இரவு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது. தூக்கம் இல்லை அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம பைத்தியமாயிடுவோம். எந்த நேரமும் வேலையிலே ஓடிட்டே இருந்தோம். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அல்லாஹ் நம்மளுக்கு இரவை ஆறுதலுக்காகவும் நம்ம ஓய்வுக்காகவே கொடுக்குறான் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அடுத்து மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்கள் இறைவன் உங்களை வெறுக்கவும் இல்லை, அவன் உங்களை கைவிடவும் இல்லை. அதாவது அல்லாஹ் நம்மளை மறக்கலை, நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்கிற மிக சக்தி வாய்ந்த ஒரு வசனம். எப்போவுமே இந்த கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வசனம் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அடுத்து வலல் ஆஹிரத்து ஹைருல்லக மினல் ஊலா, மேலும் உங்களுக்கு முதல் வாழ்க்கை, மறுமை உங்களுக்கு முதல் வாழ்க்கை விட சிறந்தது. நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம்ல, நம்ம வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்க போதா, இனி ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வராதா, இப்படி தானா அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒரு வழிபோக்கன் மாதிரி தான் இந்த உலகம், வழிபோக்கனை மாதிரி வாழ்ந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த உலகம் இருக்கிறத விட நமக்கு ஒரு சிறந்த ஒரு நிரந்தரமான இடம் மறுமை தான். அதை இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லு. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதல்லா, உங்கள் இறைவன் உங்களுக்கு சிறந்ததை தரப்போகிறான், நீங்கள் அப்போது திருப்தி அடைவீர். இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, மிக சீக்கிரமாக அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பெரிய வெகுமதியை வழங்குவான். அதாவது அது சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறது அல்லாஹ்டேருந்து வந்த வாக்குறுதி. சுப்ஹான் அல்லாஹ். இந்த உலக வாழ்க்கை மட்டுமே நம்மளுடைய இந்த பிரச்சனை, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, அதாவது நம்ம இப்போ என்ன இது பண்ணிட்டோம் அப்படின்னா, மனிதர்களை நம்ம திருப்திப்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அது எவ்வளவு தான் நம்ம கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலுமே, எவ்வளோ செஞ்சாலுமே, ஒரு சின்ன விஷயம் நம்ம அவங்களுக்கு செய்யலை அப்படின்னாவே அந்த அவ்வளோ செஞ்சுருப்போம்ல அந்த விஷயம் வராது. அந்த செய்யாமல் இருப்போம் தெரியுமா, அந்த குறை, அது மட்டும்தான் வரும். அப்போ மனிதர்களை நம்ம திருப்திப்படுத்துன்னு நினைக்கவே கூடாது, அது முடியவும் முடியாது. ஆனால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒன்று.
தொழுது வணங்கி அவன்கிட்டயே நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பாதி பிரச்சனை வராது. ஆனால் இந்த மனிதர்களுடைய இது பண்ணோம் அப்படின்னா அவன் கூட பிரச்சனை மட்டும்தான் நம்மளுக்கு வரும். இல்லாமல் நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து பணம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு நம்ம வீடு கட்டினாலும் கூட அந்த வீட்டில் நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம பேர் காணாமல் போயிடும். நமக்கு வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸு நம்ம அவ்வளோ ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருப்போம், அதெல்லாம் காணாமல் போயிடும். அதெல்லாம் நம்மளுக்கு போட்டு நம்மளை வந்து அடக்கம் பண்ண மாட்டாங்க. அந்த கஃபன் அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே. உயிராக நேசித்த ஒருத்தவங்க கூட நம்மளோட கபருக்கு வந்து நம்மளோட படுக்க மாட்டாங்க, படுக்க முடியாது. ஏன்னா இதுதான் தனியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தோம், தனியாக தான் போய் ஆகணும். அப்போது நம்மளுக்கு நம்ம ரப்போட உதவி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. மனிதர்களுடைய வெறுப்பை பற்றி நம்மளுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்வை மட்டுமே திருப்திப்படுத்த நாடணும். அவனோட ரசூல் சொன்ன முறைப்படி நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். மனிதர்கள் மேலே அன்பு வைக்க வேண்டியதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு மேலே நம்மளோட இறைவனுடைய அன்பையும் நம்மளோட ரசூலோடைய அன்பையும் பெறணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அந்த கியாமத்னால யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது. நம்மளுடைய தாய் தகப்பன் சொந்த பந்தம் எல்லாரும் நம்மளை பார்த்து விரண்டு ஓடுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் நன்மை வாங்கிட்டு அவங்க தீமை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில். அப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்வாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நேசம் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக வைக்கணும். அதனால் இம்மை அப்படிங்கிறத விட நம்மளுக்கு மறுமை தான் நிரந்தரம். மறுமை தான் நம்மளுக்கு வந்து ஒரு இது தங்கமிடமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அலம் எஜிதுக்கு எத்தீமோ ஃப ஆவா, அவன் உங்களை அனாதையாக கண்டு உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லையா? இந்த வசனத்திலிருந்து அல்லாஹு தாலா தன்னோட அறிவிப்புகளையும் வாக்குறுதிகளையும் நம்புறதுக்கான காரணத்தை இந்த சூறாவுடைய பாதியில் சொல்கிறான். அதாவது இப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கலாம் அனாதையை பற்றி அல்லாஹ் வந்து இந்த ஆயத்தில் வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அது எப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் பல நேரம் நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணாலோ நம்மளை பற்றி கவலைப்படுறவங்க யாருமே இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அப்போது உங்களோட பக்கத்தில் இருந்தவங்க யார்? அல்லாஹ் தான். அவன் உங்களை கவனித்து உங்களோட வாழ்க்கையில் அந்த நிலையிலிருந்து உங்களை உயர்த்தினா அப்படிங்கிறதான் இதோடைய அர்த்தமே. அடுத்து ஒஜதுக்கு லாலன் ஃபஹதா, நீங்கள் தொலைந்து போனதை கொண்டு உங்களுக்கு நேர்வழி காட்டினான். அதாவது நம்மளுக்கு எத்தனை பேர் வந்து முஸ்லீமாக பிறந்தாலுமே கடந்த காலத்திலேயோ இஸ்லாத்தில், அதாவது இஸ்லாத்துக்கு உள்ளுக்கு வந்தாலுமே நம்ம வந்து நிறைய வழி தவறி போயிருப்போம். அதாவது அப்போது அல்லாஹ் தான் நம்மளுக்கு நேர் வழியை காமிச்சிருப்பான். இப்போ நம்ம பிறந்ததுலேருந்தே முஸ்லீம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. இஸ்லாம்னா இப்படி தான் நம்ம தொழுகணும் அப்படின்னு. அப்போ ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்கும், இதுதான் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த இதை உங்களுக்கு யார் கொடுத்தா, அந்த ஹிதாயத்தை யார் கொடுத்தா? அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவன் மட்டும்தான் நேரான வழி நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதாவது நபியோடைய வாப்பா அப்படிங்கிறதுனால அல்லாஹ் வந்து அவங்கள வந்து முஸ்லீம் ஆக்கலை. நபியோடைய மகன் அப்படிங்கிறதுனால லூத் நபி அவங்களுடைய மகனை வந்து அல்லாஹ் முஸ்லீம் ஆக்கலை. இது வந்து யார் அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு தான் அவன் வந்து ஹிதாயத்து கொடுப்பான். அடுத்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் பற்றி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருதுக்கு ஆயிரம் ஃபகுனா, மேலும் உங்களை ஏழையாக கண்டறிந்து உங்களை தன்னிறைவடைய செய்தான். அதாவது இப்போ நம்மளோட நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில் அடி மட்டத்துலேருந்து வந்திருப்போம். இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து சாப்பாடையே கஷ்டப்பட்டு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு இதை கொடுத்துருப்பான். அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அந்த நிலைமையில் நமக்கு ரிஸ்க்கை வழங்கியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அப்படிங்கிறத ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம உணர்கிறோம். அதே மாதிரி தான் ஏழ்மையாக இருந்த போதும் நம்மளுக்கு ரிஸ்க் வழங்குனது அவன் மட்டும்தான். அடுத்து ஃபம்மல் எத்தீம ஃபலா தக்ஹர், அனாதையை பொறுத்தவரை அவங்கள ஒதுக்காதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த ஆயத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ரொம்ப கஷ்டம்னா நம்மளுக்கு என்ன கஷ்டம்? ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்கல, ஏதாச்சும் நம்ம ரொம்ப நேசித்தோம் கிடைக்கல, நம்ம இது பண்ணோம் கிடைக்கல அப்படிங்கிட்டு இருக்கிறோம். ஆனால்
அந்த மாதிரி நம்ம இருக்கிற நேரத்தில் நம்மளை விட மோசமான சூழ்நிலையில் இருக்கிறவங்கள சொல்கிற இந்த ஆயா வந்து நம்மளுக்கு நினைவூட்டுது. அவங்கள நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அதாவது குடும்பம் இல்லைன்னா அவங்களுடைய அன்புக்குரியவர்கள், அவங்கள பராமரிக்க யாருமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீங்கள் பாருங்கள். நம்மளுக்காச்சும் ஒரு நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது, பெற்றோர் இருக்காங்க, நமக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்குது. ஆனால் அதை விட மோசமான ஒரு சூழ்நிலையில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் வெறுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் வந்து யாசகம் கேட்க நம்ம வீட்டு வாசலுக்கு வருவாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து இருக்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி இல்லைனாலும் கூட நம்ம வந்து அன்பால் வார்த்தைகளை வந்து சொல்லணும் அவங்கக்கிட்ட. அவங்கள வந்து நம்ம புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை வந்து சீ போ அப்படிங்கிற மாதிரியே நம்ம பேசக்கூடாது. நம்மளோட வார்த்தையில் வந்து கனிவு இருக்கணும். அது அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள வந்து ஒதுக்காதீங்க அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஏன் அப்படின்னா தானத்திலேயே மிக சிறந்த தானம்னு சொல்லப்படுறது நம்மளுக்கு இருக்கிறதுல அதுலேயும் கொஞ்சத்தை கொடுக்கறது தான். அடுத்து அம்ம சாயில ஃபலா தன்ஹர், மேலும் மனிதரை பொறுத்து அவரை தடுக்காதீர்கள். இந்த உதாரணமும் அதே யாசகர்களை பற்றி தான். அதாவது அல்லாஹ் நம்மளுக்கு அளித்த பல அருட்கொடையை வந்து நம்மளுக்கு நினைவுபடுத்துறதுக்காக, அதாவது உணவு, இந்த மாதிரி உடை, நமக்குன்னு ஒரு வீடு, இது இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து பசியோடையே தூங்கியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லிகிட்ருக்கோம்? குறை சொல்லிகிட்ருக்கோம். நமக்கு அளித்துள்ள ஏராளமான அருட்கொடைக்கு நன்றியுள்ளவங்களாக இருக்கவும், நமது மன சோர்விலிருந்து விடுபடவும், நன்றியுணர்வோடு நம்ம மீண்டும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆயத்தை வந்து நம்மளை நினைவுபடுத்துது. அடுத்து அம்மா ஃபி நிஅமதி ரப்பிக ஃபஹத்தீஸ், ஆனால் உங்கள் இறைவனின் அம்மா பினியாமதி ரப்பிக்க ஃபஹத்தீஸ், மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக. அதாவது இறுதி வசனம் அல்லாஹுடைய அருட்கொடைகளை பற்றி சிந்திச்சு அவனை மகிமைப்படுத்தி பேசுறதன் மூலமாக இந்த புதுப்பிக்கப்பட்ட நன்மையும், அதாவது நம்பிக்கையும் அல்லாஹோட பிணைப்பையும் நம்ம பேணுறது. இதன் மூலம் நம்மளோட குடும்பத்தினர்கள், நண்பர்கள், அவங்களுடைய அல்லாஹை பற்றி, அதாவது தாவா, திக்ரு, குரான் ஓதுதல், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுத்தி அல்லாஹோட நினைவை நம்மளோட இதயத்திற்கு நெருக்கமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆயத்து வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தில் இருந்தோம், கவலையில் இருந்தோம் அப்படின்னா இந்த துஹாவுடைய வசனங்களில் படித்தோம் அப்படின்னாவே அதில் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு வந்து எல்லாமே சரியாயிரும். வந்து நான் இருக்கேன் உனக்கு ஆறுதல், இந்த ஒரு வார்த்தை போதும். அல்லாஹ் இருக்கா நம்மளுக்கு ஆறுதலுக்கு, வேறு யாருமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொல்லியிருக்கான். இதனுடைய மகத்துவத்தை பற்றியும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை கண்டிப்பாக கஷ்டத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும் ஓதுங்க. அல்லாஹ் போதுமானவன். நம்மளுடைய கஷ்டங்களை, நம்மளுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி தருவதற்கு. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவரது ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துஆ செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.